ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி எஸ்பிஓ பற்றி வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்குள்ள வீடியோ எது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அந்த டாஸ்க் பண்ணுறவங்களுக்கான வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது நம்ம வந்து போர்ட்டலில் போய் என்னுடைய ஐடியை வந்து நான் ஃபஸ்ட் லாகின் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஐடியா லாகின் பண்ணாச்சு, நம்மளுடைய ஐடிக்குள்ளே போயாச்சு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இதில் வந்து இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ, மைக்ரோ டாஸ்க்னால் மைக்ரோ டாஸ்க்குன்னு இருக்கும், இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்னால் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்குன்னு இருக்கும், கண்டென்ட் ரைட்டர்னால் கண்டென்ட் ரைட்டர்னு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டாஸ்க் தான் இருக்கும். ஸோ நான் இதில் வந்து இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் சூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு இன்ஃப்ளூயன்சர்னு ஷோ ஆகுது. ஸோ அதை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணதும் உங்களுக்கு இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எல்லாமே ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 5 வரைக்கும் கீழே அழகாக கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 எப்படின்னா, மேக் யுவர் டிஜிட்டல் கண்டென்ட் வித் பிலோ மென்ஷன் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வீடியோ லென்த் வந்து மினிமம் 2 minutes. அதாவது ஒரு வீடியோ நீங்கள் மேக் பண்ணுறீங்க யூடியூப்லேயே போடுறதுக்கோ இல்லை ஃபேஸ்புக் பேஜில் போடுறதுக்கு, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எதுனாலும் போட்டுக்கலாம். யூடியூப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். சரி, இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க போடணும். அது மாதிரி ஃபேஸ்புக் வந்து பேஜில் போடணும், பேஜ் வச்சுருக்கவங்க போடணும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு யூடியூப் வச்சுருக்கோங்க, யூடியூப்பில் போகணும். ஸோ எதுலனாலும் போட்டுக்கலாம். ஸோ அதை வீடியோவாக தான் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த வீடியோட லென்த் வந்து மினிமம் 2 minutes. அதாவது 2 நிமிஷத்துக்கு குறையாமல் இருக்கக்கூடாது. அதாவது 2 நிமிஷம் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். பட் 2 நிமிஷத்துக்கு கம்மியாக இருக்கக்கூடாது, அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது கண்டிப்பாக நம்ம ஓன் வாய்ஸில் வந்து சொல்லணும். எதை சொல்லணும்னா மெயினாக அந்த ஸ்பான்சர் கண்டென்ட். நமக்கு இது வந்து இந்த வீடியோக்கு நமக்கு அமௌண்ட் தரப்போகிறாங்க. அப்படி எஸ்பிஓ சைட்லேருந்து அவங்க டைப் பண்ணியிருக்க கம்பெனி மூலமாக அமௌண்ட் தரப்போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்பான்சர் கண்டென்ட் வந்து சொல்லணும். அது கீழே வரும். அது சொல்லும் போது நம்மளுடைய கண்டிப்பாக கம்பல்சரியாக நம்மளுடைய ஓன் வாய்ஸில் தான் சொல்லணும். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அப்போ ஒரு சிலவங்களுக்கு டவுட் வரும், நான் மியூசிக் வீடியோஸ் போட போகிறேன், இல்லை கேமிங் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படி என்னோடய ஓன் வாய்ஸில் ஃபுல்லும் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு சிலவங்க சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க சொல்லிக்கோங்க. அது இல்லாதவங்க என்னென்னா, உங்களை ஸ்பான்சர் கண்டென்ட் மட்டும் உங்களுடைய ஓன் வாய்ஸில் சொல்லுங்கள். பாக்கியை வந்து நீங்கள் வந்து மியூசிக்கோ எதுனாலும் ப்ளே பண்ணிக்கலாம், அது இஷ்யூஸ் இல்லை. பட் ஸ்பான்சர் கண்டென்ட் ஓன் வாய்ஸில் சொல்லி ஆகணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபேஸை காமிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபேஸ் காமிச்சாலும் தப்பு கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஸ்பான்சர் கண்டென்ட் எங்கே சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒரு வீடியோட ஸ்டார்டிங்லேயும் சொல்லலாம், இல்லை இடையிலையும் சொல்லலாம், இல்லை லாஸ்ட்லேயும் சொல்லலாம். அது உங்கள் விருப்பம் தான். எந்த டைப் ஆஃப் வீடியோ போடுறீங்களோ அதில் எங்கே சொன்னால் உங்களுக்கு அதாவது வீடியோக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, அதுமாதிரி ஸ்பான்சர் கண்டென்ட் தெளிவாகவும் இருக்கணும். ஸோ அப்போ எதில் உங்களுக்கு செட் ஆகுமோ அங்கே போட்டுக்கலாம். இன்னொன்று, ஸ்பான்சர் கண்டென்ட் போடும்போது பெட்டர் நீங்கள் வந்து அதை சொல்லுவீங்க, ரைட்டு. அதே மாதிரி அது வந்து என்ன ஸ்பான்சரோ அதை டைப்பிங்லேயோ இல்லை ஒரு போஸ்ட் மாதிரியோ ரெடி பண்ணி அந்த வீடியோ கூட சேர்த்துருங்க. அப்போ வந்து நம்ம அந்த ஸ்பான்சர் கண்டென்ட் சொல்லும்போது அந்த ஸ்பான்சர் கண்டென்ட் வந்து அந்த வீடியோவில் வந்து ப்ளே ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அது வந்து பெட்டராக இருக்கும். சரியா, அது சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் பண்ணி முடித்தவங்க ஓகே, பண்ணாதவங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இனி ஃப்யூச்சரில் பண்ணவங்க அந்த மாதிரி ரெடி பண்ணிடுங்க. சரியா. ஸ்பான்சர் கண்டென்ட் சொல்லும்போது அந்த ஸ்பான்சர் கண்டென்ட் வந்து வீடியோவில் இருக்கணும். வீடியோ வந்து 2 minutesக்கு மேலே இருக்கணும். சரியா, மினிமம் 2 minutes, மேக்ஸிமம் எவ்வளோ நடந்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து டோன்ட் போஸ்ட் அடல்ட் கண்டென்ட் அண்ட் பார்ட் டைம் ஜாப். இல்லை, இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அடல்ட் கண்டென்ட் அண்ட் பார்ட் டைம் வேறு எஸ்பிஓ தவிர வேறு எந்த பார்ட் டைம் ஜாப்ஸ் பற்றியும் சொல்லக்கூடாது. இன்னொன்று, எஸ்பிஓ நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு வந்து அதுக்குன்ட்டு இன்கம் வராது. இந்த ஸ்பான்சர் கண்டென்ட் நீங்கள் போடுறீங்களா, அதுக்குள்ளே வீடியோஸ்க்கு மட்டும்தான் இன்கம் வரும், அது தெரிஞ்சுக்கோங்க. அதுமாதிரி இப்போ ஒரு சிலவங்க யூடியூப்போ வச்சுருப்பீங்க, வேறு ஜாப்ஸ் பற்றியோ இல்லை வேறு எதுக்காச்சும் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஜாப்ஸ் பற்றி நீங்கள் போட்டிருக்கீங்க அந்த யூடியூப் சேனலில், அது மானிட்டேஷன் பேருக்கு அப்படி இருக்குது அப்படின்னா அந்த யூடியூப் சேனல் நீங்கள் தயவுசெய்து கொடுக்காதீங்க. வேறு ஏதாச்சும் நியூவாக யூடியூப் சேனல் இதுக்குன்னே ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. சரியா, அது பெட்டராக இருக்கும். சரியா, உங்களுக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, பெட்டராக இருக்கும். ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் வந்து டோன்ட் யூஸ் சேம் டாபிக்ஸ் டு அனதர் வீடியோ மஸ்ட். அதாவது ஒரு டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க. இப்போ வந்து நம்ம வந்து குக்கிங் ரிலேட்டடாக போடுறோன்னா குக்கிங்கே தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரி, வேறு ஏதாச்சும் கிடைக்குன்னா அதனால போட்டுக்கலாம். பட் என்ன சொல்கிறாங்க சார்னா, நமக்கு யூடியூப் அதில் மானிட்டேஷன் போகும்போது ஒரு குக்கிங் ரிலேட்டடாக சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அது ரிலேட்டடாக வீடியோஸ் இல்லாமல் மாறி இருக்கும்போது அதில் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பட் எஸ்பிஓக்கும் அதுக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து சேனல் எந்த நேமில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் வீடியோஸும் போடலாம். மெயினாக அந்த அடல்ட் கண்டென்ட் அண்டு அதர் ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும் போடக்கூடாது. ப்ரொமோஷன் வீடியோ, இப்போ நீங்கள் ஓன் ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை ஓன் ப்ராடக்ட் ஏதாவது இது பண்ணுறீங்க, அதை ப்ரொமோட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அது வேறு ஆன்லைன் ஜாப்ஸு, வேறு பார்ட் டைம் ஜாப்ஸு, இல்லை வேறு ஏதாவது ஜாப் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஓகேவா.
ஜாப் ரிலேட்டடாக போடாமல் ஜஸ்ட் நீங்கள் சேல்ஸ் அது ரிலேட்டடாக கூட நீங்கள் போட்டுக்கலாம், அது தப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அனதர் யூ டோன்ட் யூஸ் சேம் டாபிக் டு அனதர் வீடியோ. இப்போ ஒரு டாப்பிக்கில் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா அதே டாப்பிக்கை வச்சு மறுபடியும் அப்படி வீடியோஸ் எடுக்கும். ஒரு டாப்பிக்கில் ஒரு வீடியோனா அதை விட்டுருங்க, சரியா? விட்டுட்டு அடுத்த வீடியோ போடும்போது வேறு டாபிக் எடுங்க, ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் குக்கிங் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எடுக்கிறீங்க, ஒரு பொட்டேட்டோ வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு செய்கிறீங்க. அப்போ பொட்டேட்டோ வச்சு நம்ம நிறைய வெரைட்டியில் செய்யலாம். அப்போ ஒரு வாட்டி ஒரு வெரைட்டியில் செய்கிறீங்கன்னா அடுத்த வாட்டி அதே வெரைட்டியில் செய்யாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டி இது இல்லை செய்யுங்க. அது தேர்ட் டைம் வீடியோ எடுக்கும்போது அது இன்னொன்று டிஃப்ரெண்ட் வெரைட்டி. ஸோ அப்படி மிக்சிங்கில் கொடுங்க, சரியா? பொட்டேட்டோ வச்சு கொடுக்குறீங்க, அப்புறம் வேறு ஏதாச்சும் குக்கிங் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாம் மிக்சிங்கில் கொடுங்க. ஒரே மாதிரியாக கொடுத்துட்ருக்காதீங்க. ஸோ 4th பாயிண்டில் கொடுத்துருக்காங்க பாரு, மஸ்ட் மென்ஷன் ஸ்பான்சர் நேம் இன் யுவர் வீடியோ டு யுவர் ஓன் வாய்ஸ். இது நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்பான்சர் நேம் வந்து உங்களுடைய ஓன் வாய்ஸில் தான் சொல்லணும். அது ப்ளஸ் பேக்ரவுண்டில் உங்களுக்கு அந்த ஸ்பான்சரோட நேமும் ஷோ ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? 5th பாயிண்ட் பாருங்கள், இஃப் யூ நாட் ஃபாலோயிங் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் யூ ஆர் நாட் கிவிங் பே அவுட் ஃபார் யுவர் வீடியோ. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா வீடியோக்கு வந்து பே அவுட் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பே அவுட்டுமே எல்லாருக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் மீன்ஸ் அவங்க வீடியோ என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸோ அதோடய வீடியோ எப்படி இருக்குது, என்ன மாதிரி கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அது மூலமாக அவங்க கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் எல்லாமே பார்ப்பாங்க, ஓகேவா? பார்த்துட்டு இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அது பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால நமக்கு கம்மியாக தான் அமௌண்ட் வரும். கொஞ்சம் போக வந்து நமக்கு நல்லா வரும். இன்னும் நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக இருக்கும்போது நீங்கள் இன்னுமே நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க, ஓகேவா? பெட்டராக பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைகளோ அதை வந்து யூடியூப்பில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்துல பாருங்கள், ஸ்பான்சர் கீவேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஹேஷ்டேக் இதில் இருக்குல்ல, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை, ஸோ இதிலேருந்து அப்படியே வந்து இது வரைக்கும், ஓகேவா? ஃபுல்லுமே அங்கே வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராமில் போடும்போது டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதை பேஸ்ட் பண்ணிடுங்க, சரி? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வீடியோ கொடுக்குறீங்களோ அந்த வீடியோ கனெக்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும், சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து வீடியோ மேக் பண்ணி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி எல்லாருக்குமே யூடியூப் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே போஸ்ட் பண்ண தெரியும். யூடியூப் ஆர் ஃபேஸ்புக் ஒரு இன்ஸ்டாகிராம் எதுனாலும் சரி தான், 3 தான் சொல்கிறேன். அதில் அந்த யூஆர்எல் காப்பி பண்ணி இதில் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த வீடியோக்குள்ளே டைட்டில் கொடுக்கும்போது மினிமம் 10 வேர்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ அப்போ ஒரு வேர்டில் நம்ம நிறைய லெட்டர்ஸ் இருக்கும், ஓகேவா? அது பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக 10 வேர்ட்ஸ் குறைஞ்சது இருக்கணும், அதுக்கு மேலே இருந்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் இருந்தால் மட்டும் தான் அதை அக்செப்ட் ஆகும் இல்லை சப்மிட் கொடுக்கும்போது. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வந்து ஸ்பான்சர் கண்டென்ட் போடுவீங்களா, அதை வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது, சரி? அது இல்லாமல் அது போக ஒரு 30 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ ரிலேட்டடாக 30 வேர்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அங்கே அந்த 30 வேர்ட்ஸை தான் நீங்கள் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அங்கே கொடுக்குற அந்த டைட்டில் கொடுப்பீங்களா, அது வந்து இதில் போடுங்க. சப்போஸ் நீங்கள் அதில் கொடுக்குற டைட்டிலோ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஆனால் எதுனாலும் சரி அந்த வீடியோ ரிலேட்டடாக தான் டைட்டில் இருக்கணும், அதில் மாற்றம் கிடையாது. அதில் கொடுக்க அதே டைட்டில் இதில் கொடுத்தாலும் சரி, இல்லை அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதோட இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் கொடுக்குறேனாலும் சரி, மினிமம் 10 வேர்ட்ஸ்க்கு மேலே கொடுங்க, ஓகேவா? அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அங்கே கொடுக்குற அதே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் மாற்றம் பண்ணி கொடுத்தாலும் சரி, மினிமம் 30 வேர்ட்ஸ்க்கு மேலே போடுங்க. இதுலேருந்து ஸ்பான்சர் கண்டென்ட் நீங்கள் அங்கே வந்து யூடியூப்பில் போடும்போது, ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராமில் போடும்போது நீங்கள் வந்து ஸ்பான்சர் கண்டென்ட் அங்கே போடுவீங்க, அதை வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது, சரி? அங்கே போடுவோம் ஃபஸ்ட்டு, ஆனால் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் போடும்போது அதை காப்பி பண்ணி இங்கே போடக்கூடாது. நீங்கள் அந்த வீடியோக்கு என்ன கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்களோ அதை மட்டும் தான் இங்கே போடணும், சரியா? போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆயிரும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் இஷ்யூஸ் வந்துச்சு. இப்போ கிளியர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் அதை வந்து உங்கள் ஐடியை லாக் அவுட் பண்ணிவிட்டு இதில் மேலே இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து கிளியர் கேட்சான்னு கொடுக்கணும் மேலே, சரியா? ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணுவாங்க தெரியுமா, இதுலேருந்து ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் வந்து கிளியர் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி கொடுக்கணும். கிளியர் ஹிஸ்ட்ரி ஆல் டைம் அந்த மாதிரி கொடுக்கணும், இருக்குல்ல? இதில் போயிட்டு நம்ம ஆல் டைம் இருக்குல்லங்க மேலே, இதில் ஆல் டைம் கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துடாதீங்க, அப்போ நீங்கள் பாஸ்வேர்ட் மிஸ் பண்ணிடுவீங்க. பாக்கியெல்லாம் கிளிக்கில் இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு வேறு ஏதாவது கிளிக்கில் தேவையில்லைன்னா அதை எடுத்து விட்டுருங்க. எடுத்துகிட்டு ஆல் டைம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அங்கே அந்த வீடியோலாம் மேக் பண்ணி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் போட்டுட்டு அந்த லிங்கை காப்பி பண்ணி இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அக்செப்ட் ஆகும். இல்லை அப்படி சில நேரத்தில் எரர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? மேக்ஸிமம் அது கிளியர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து கிளியர் ஹிஸ்ட்ரி அது மாதிரி கிளியர் கேட்சா
கிளியர் கேட்சாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கும். அது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த யூஆர்எல் அக்செப்ட் ஆகும். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எப்போவுமே சரி, நான் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டாலுமே இதோட கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்மளுக்கு வந்து எஸ்பிஓ டெலகிராம் நோட்டீஸ் போர்டில் இருக்கும். அதனால் மெம்பர்ஸ் எல்லாருமே கம்பல்சரி நோட்டீஸ் போர்டில் இருங்க. அதில் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவை, எது ரிலேட்டடாக வீடியோஸ் எதுவும் தேவைன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக உங்களுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இது வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் ரிலேட்டடான வீடியோ தான். நான் அடுத்தது கண்டென்ட் ரைட்டர் போடுறேன். ஓகேவா? அதே மாதிரி நான் வந்து எனக்கு வந்து டாஸ்க் ரிலேட்டடாக வந்து நான் வேறு ஒரு சேனல் வந்து போடுறேன். இந்த சேனலில் போடல. ஸோ அது வந்து இது ஸ்டார்ன்னு இருக்குது இந்த சேனல். நெக்ஸ்ட்டு அந்த சேனல் வந்து பிளானட்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட சேனலுமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.